Hello friends, welcome to our YouTube channel Competitive Exams Education Institute. In this video we are going to solve some problems in sound and discuss about some important questions in sound. First problem is estimate the speed of a sound in a solid such as steel which has an elastic modulus of 200 into 10 power 9 pascals. அதாவது கிவன் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சாலிடோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி அண்ட் எலாஸ்டிக் மாடுலஸ் வேல்யூஸ் வந்து கிவன் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். கிவன் டேட்டாஸ் ஆர் எலாஸ்டிக் மாடுலஸ், அதாவது எலாஸ்டிக் மாடுலஸை நம்ம யங்ஸ் மாடுலஸ்னு சொல்லலாம். 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவாங்க. ஒன்று கேபிட்டல் Y யூஸ் பண்ணலாம் ஆர் கேபிட்டல் E யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம கேபிட்டல் Y யூஸ் பண்ணியிருக்கோம். கிவன் யங்ஸ் மாடுலஸ் ஆர் எலாஸ்டிக் மாடுலஸ் which is equal to 200 into 10 to the power 9 pascals. நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க which is equal to 8000 கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ண நம்மக்கிட்ட ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் VR ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் டிவைடட் பை டென்சிட்டி. நமக்கு யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவும் தெரியும், டென்சிட்டி வேல்யூவும் தெரியும். ரெண்டு வேல்யூவும் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். V which is equal to யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ 200 into 10 to the power 9 pascals divided by density value that is 8000 kilogram per meter cube. இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 5000 கிடைக்கும். வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். தட் இஸ் V which is equal to 5000 meter per second. Next second question is estimate the speed of sound in a liquid. நம்ம ஃபர்ஸ்ட் கொஷனில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன சாலிட் பார்த்தோம். இப்போ செகண்ட் கொஷனில் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன லிக்விட் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் ஃபார்முலா தான். இதில் வந்து கிவன் டேட்டா என்னென்னா டென்சிட்டி அண்ட் பல்க் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ சாலிட் எடுத்துக்கிட்டால் நமக்கு எலாஸ்டிக் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. லிக்விட் வந்து பல்க் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. Density value is 1000 kilogram per meter cube and bulk modulus value is 2.18 into 10 power 9 pascals. ஃபார்முலா இதுதான் வந்து ஃபார்முலா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அண்ட் லிக்விட்க்கு. தட் இஸ் V means speed of sound which is equal to square root of B divided by rho, that is bulk modulus divided by density. நமக்கு bulk modulus வேல்யூவும் தெரியும், டென்சிட்டி வேல்யூவும் தெரியும். ரெண்டு வேல்யூவும் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.18 into 10 to the power 9 pascals divided by 1000 kilogram per meter cube which is equal to 1476. வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஃபைனலி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் அ லிக்விட் which is equal to 1476 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் கேட்டிருக்காங்க. 0 டிகிரி செல்சியஸில் வந்து 332 மீட்டர் பர் செகண்ட், அதாவது அப்ராக்சிமேட்லி 332 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். ஆர் 331.5 meter per second which is at 0 degree Celsius. At 20 degree Celsius speed of sound in air is 343 meter per second. Next question is what is the intensity level in decibel of a sound wave with an intensity of 4 into 10 to the power minus 5 watt per meter square. அதாவது கிவன் கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா இன்டென்சிட்டி லெவல் கேட்குறாங்க. பட் இன்டென்சிட்டி வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்டென்சிட்டி லெவல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இன்டென்சிட்டி லெவல் ஃபார்முலா இஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 10 into log of I divided by I0. That is I represents given intensity, I0 represents reference sound intensity which is about 1 into 10 to the power minus 12 watt per meter square. நமக்கு ஐயோட வேல்யூவும் தெரியும், I0ஓட வேல்யூவும் தெரியும். டைரெக்டாக இந்த ரெண்டு வேல்யூஸையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
that is beta, which is equal to 10 into log of 4 into 10 power minus 5 divided by 1 into 10 power minus 12. இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணால் நமக்கு 76 டெசிபல்ஸ்னு ஆன்சர் கிடைக்கும். ஃபைனலி sound intensity level which is equal to 76 decibel. Next question is, find the frequency of a wave whose time period is 0.002 second. அதாவது நமக்கு ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க, டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் இஸ் 0.002 செகண்ட். இது ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணனா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டைம் பீரியட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஃப்ரீக்வன்சி. இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தட் இஸ் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 1/t. டைரெக்டாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடச்சிரும், அதாவது ஆன்சர் கிடச்சிரும். 1 டிவைடட் பை 0.002 விச் இஸ் ஈக்குவல் டு 500 ஹெர்ட்ஸ். Finally, frequency which is equal to 500 hertz. Next question is, what will be the effect of temperature on the speed of sound? அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்டில் டெம்பரேச்சரோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் தி மீடியம். Next one is one important note. The speed of sound and air increases by 0.61 meter per second when the temperature is increased by 1 degree Celsius. அதாவது டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏரோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 0.61 மீட்டர் per செகண்டாக இன்க்ரீஸ் ஆகும். நாய்ஸ் பொல்யூஷனை வந்து நம்ம டெசிபிள்ஸில் வந்து மெஷர் பண்ணுவோம். SI unit of loudness is measured in decibel or bell or phone. 1 decibel which is equal to 1/10th of bell. If sound waves travels from east to west, then what is the direction of air particles movement? அதாவது சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ட்ராவல் ஆச்சுன்னா நமக்கு ஏர் பார்ட்டிகல்ஸ் மூவ்மெண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சேம் டைரெக்ஷன் தான், ஈஸ்ட் டு வெஸ்ட். Sound travels with a different speed in media. In what order does the velocity of sound increases in this media? அதாவது வந்து சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் மீடியாவில் ட்ராவல் பண்ண ஏரு, கேஸு, சாலிடு, ஏர் ஆர் கேஸ், லிக்விடு, சாலிடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியாஸில் வந்து சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகும். இப்படி வந்து ட்ராவல் ஆகும்போது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு கேஸை விட லிக்விடில் அதிகமாக இருக்கும், லிக்விடை விட சாலிடில் வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கேஸ்னா ஏர் சொல்லலாம், லிக்விட்னா வாட்டர் சொல்லலாம், சாலிட்னா அயன் சொல்லலாம். இது சிம்பிளாக இப்படியும் சொல்லலாம், வெலாசிட்டி ஆஃப் சாலிட் விச் இஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் கேஸு. இது மூணில் கம்பேர் பண்ணும்போது சாலிடில் தான் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பீட் கம்மியாக இருக்குன்னா கேஸ் சொல்லலாம். The phenomenon which is used to hear sound at longer distances in nights than in day is refraction. அதாவது டே டைமை விட நைட் டைமில் வந்து சவுண்ட் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு கேட்கும். இந்த ஃபினாமினாவை நம்ம ரிஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். Next, this is the another formula for speed which is equal to distance by time. இந்த formula base பண்ணி இப்போ ஒரு problem பார்க்கலாம். If the sound wave is travel at a distance of 700 meters in 2 seconds, then what is the speed of the wave? அதாவது இப்போ ஒரு சவுண்ட் வேவ் இருக்குது, அந்த சவுண்ட் வேவ் வந்து 700 மீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது இன் 2 செகண்ட்ஸில். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இதோட ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, இந்த சவுண்ட் வேவோட ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு கிவன் டேட்டாவில் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக இந்த 2 டேட்டாவை கொண்டு போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும்.
Therefore, speed which is equal to distance by time. Distance value is 700 divided by time is 2 seconds by 2, which is equal to 350 meter per seconds. Therefore, speed of the wave which is equal to 350 meter per second. Next question la, an elephant produces a 10 Hz sound wave. Determine the wavelength. Assume the speed of sound in air is about 345 meter per second. அதாவது ஒரு எலிஃபெண்ட் இருக்குது, அந்த எலிஃபெண்ட் வந்து 10 ஹெட்ஸ் உள்ள ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் சவுண்ட் வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வேவ்லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேவ்லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணால் டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. S is equal to lambda into F. S represents speed, lambda represents wavelength, whereas F represents frequency range. இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு லாம்டாவோட ஃபார்முலா கிடைக்கும். தட் இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை எஃப். நமக்கு எஸ் மீன்ஸ் ஸ்பீடோட வேல்யூவும் தெரியும், ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவும் தெரியும். ஸோ ரெண்டு வேல்யூ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 34.5 மீட்டர்னு ஆன்சர் வரும். தட் இஸ் வேவ் லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு 34.5 மீட்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.